குரு சேனலின் மாதங்களில் மார்கழி மக்கள் முன் ஆன்மீக பெருவிழா டிசம்பர் 20, 21, 22 வெள்ளி, சனி, ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு. இடம் ஆண்டாள் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களின் தவறான செயல்பாடுகளால் புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு அவமரியாதையும் தலைகுனியும் ஏற்படும் விதமாக அவர்களது செயல்பாடு இருக்கிறது. அதை பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுநல அமைப்பினர் எல்லோரும் அதை தவறுன்னு சுட்டி காட்டியும் தனது போக்கை அவர் சரியான முறையில் மாற்றிக்கொள்ளாதனால் அவர் மீது இன்று நான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்மொழிந்து சட்டப்பேரவை செயலரிடம் சமர்ப்பித்திருக்கிறேன். ஏன்னு கேட்டனாக்கா, நான் சட்டப்பூர்வமாக தான் இதை சொல்கிறேன். தீர்மானம் மற்றும் அமைச்சர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம், அதாவது சபாநாயகர், துணை சபாநாயகர், அமைச்சர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம்னா அத்தியாயம் 18 கீழே விதி எண் 253 படி 1964 ஆண்டு புதுச்சேரி சட்டமன்ற நடைமுறை மற்றும் நடத்தை விதிகள் மற்றும் 1964 ஆண்டு யூனியன் பிரதேச ஆட்சிப்பரப்பின் 7 பிரிவின் படி நான் இந்த மனுவை அவர்கிட்ட சட்டப்பேரவை செயலரை கொடுத்துக்கிறோம். இது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய ஒரு செயல். இது உங்களுக்கும் தெரியும். பத்திரிகையாளர் பலமுறை அவர் பல விழா மேடையில் இவர் அழைப்பே இல்லாத கூட போய் உக்காந்துக்கிறார். அதே நேரத்தில் சட்டமன்றத்துக்கு உண்டான மாண்பை குறைக்கிற விதமாக நடந்துக்கிறார். ஒரு கமிட்டியை கூட அவர் ஒழுங்காக நடத்த விட மாட்டார். இன்னைக்கு ஒரு சேர்மேனு எதுக்கு போட்டுக்கிறாங்க? சட்டமன்ற கூட்டத்தொடரில் சேர்மேனுங்களை நியமித்து, அதுக்கு தலைவரை நியமித்து அந்த குழுக்களை செயல்பட செய்யணும். அதுக்கு சட்டமன்ற குழு தலைவராக போட்ட பிறகு அதுக்கு கீழே உறுப்பினரை போட்டு அவங்க செயல்பாடு பண்ணிட்டு அதில் குறை நிறைய ஒன்றா சட்டமன்ற தலைவருக்கு சமர்ப்பிக்கலாம். ஆனால் இவரே அந்த சட்டமன்ற குழு தலைவர்களுடைய கூட்டத்தை இவர் தலைமை நடத்துறாரு. இன்னைக்கு கூட பார்த்துக்கலாம், யானத்தில் ஒரு பொதுக்கான குழு மீட்டிங் நடந்துச்சு. அப்போ இது அந்த குழுவில் என்ன சொல்றாங்க, இதுல தவறு இருந்தா சுட்டி காட்டி உறுப்பினர்கள் ஆலோசித்து இது மூலயமா நடக்கக்கூடிய நடவடிக்கையை சட்டப்பேரவை தலைவர்கிட்ட விவாதிச்சு அப்புறம் தான் இவரே உட்காந்து ரைட் அப் பண்ணிட்டு போறது கிடையாது. இல்ல எவ்வளவு ஊழல் நடந்தாலும், எவ்வளவு முறைகேடு நடந்தாலும், எவ்வளவு காசு வீணாட்சி இருந்தாலும் அரசாங்க பணத்தை இவர் உட்காந்து ரைட் அப் பண்றதுக்கு இவருக்கு கொடுத்த அதிகாரம் கிடையாது. அதனால இந்த மாதிரி பல நிகழ்வுகளை இவர் பண்ணின்னு இருக்கிறதுனால இந்த சட்டமன்றத்துக்கு உண்டான மாண்பையும் மரியாதையும் ஒரு குறைக்கிறது இல்லாம இதுல பல தவறுக்கு அவரே வழிகாட்டுறாரு. அதனால இதெல்லாம் திருத்திக்கணும். அவரே முன் பதவி விலகணும். அப்படி இல்லைனாக்கா இதை சட்டப்படி இதை நாங்கள் கோர்ட்டில் தெரியப்படுத்தி இவருடைய செயல்பாடை கண்டித்து இது பண்ணுவோம். அதே நேரத்தில் இந்த தீர்மானத்தை நான் கொடுத்துக்கிறேன் செயலர்கிட்ட. அவர் இதை சட்டப்பேரவையில் வச்சு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரணுன்றது இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது புதுச்சேரிக்கு ஒரு அவமான செயலாக இருக்குது, ஒரு புதுச்சேரி சபாநாயகரின் செயல்பாடு. அதனால அந்த செயல்பாடை கண்டிக்கிற விதமாக இன்னைக்கு உங்கள் வாயிலாக அதை கொடுக்குறேன்.